தங்கராஜ் குடிக்கிற நேரத்துல பாக்கியராஜ பார்த்து பயங்கரமா கோவப்படுறாரு. வாழ வேண்டிய என் தங்கச்சிய அநியாயமா கொன்னுட்டியடா பாவின்னு சொல்லி பழைய விஷயத்த நினைச்சு எல்லார் முன்னாடியும் பாக்கியராஜ திட்டி தீர்க்கறாரு. இத பார்த்த சுரேஷால சும்மா இருக்க முடியல. தன் அண்ணனுக்காக முதல் தடவையா மாமா தங்கராஜை எதிர்த்து பேசுறாரு. காரணங்கள் என்ன சொன்னாலும் போன உசுறு வராதுதான். ஆனா இதுக்காக அண்ணனையும் தினம் தினம் சித்திரவதை பண்றீங்கன்னு சுரேஷ் நியாயத்தை கேக்குறாரு. அடுத்த நாள் காலையில தங்கராஜுக்கு நேத்து நடந்த எதுவுமே ஞாபகம் இல்ல. ஆனா ரேவதி, சுரேஷ் 2 பேருமே நிலைமை மோசமாகாம இருக்க நேத்து எதுவுமே நடக்கலன்னு சொல்லி மழுப்பிடுறாங்க. இதற்கிடையில செக் அவுட் பண்ணும்போது ஹோட்டல் பில் 42,000 ரூபாய சுரேஷே தன் கார்ட்ல இருந்து பே பண்ணிடுறாரு. இத பார்த்த தங்கராஜுக்கு தன் ஈகோ அடி வாங்குது. பொண்டாட்டி சொன்னா உடனே காடை எடுத்து நீட்டுவியா? உன் அண்ணன் பாக்கியராஜ் மாதிரி நீயும் பொண்டாட்டி சொல்ற தாளத்துக்கு ஆடாதன்னு சுரேஷ தனிப்பட்ட முறையில மட்டம் தட்டி பேசுறாரு. ஆம்பளைங்களுக்கு அழகி கெத்தும் அதிகாரமும் தான், அதை என்னைக்குமே விட்டு கொடுக்க கூடாதுன்னு சுரேஷுக்கு தப்பான அட்வைஸ் கொடுக்கறாரு. சுரேஷ் இனி தங்கராஜ் சொல்ற மாதிரி மாறுவாரா, இல்ல அண்ணன் பாக்கியராஜ் பக்கமே நிப்பாரா? இதையெல்லாம் அடுத்தடுத்த எபிசோட்ல தான் பார்க்கணும்.